ஹாய் ஹால். இன்னைக்கு நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னா C++ ப்ரோக்ராம் எம்சிக்யூஸ் தான் நம்ம அகைன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாருங்க, கமெண்ட்ஸ் ரிலேட்டடா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க எல்லா கமெண்ட்ஸையும் ஒன்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து பைத்தான் கமெண்ட் வச்சிருக்கேன். சிங்கிள் அண்ட் மல்டி லைன் கமெண்ட். பைத்தானோட கோடிங்ஸ் வந்து இங்க நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. சிங்கிள்னா என்ன சிம்பிள், ஆஷ் சிம்பிள் போட்டு வந்திருக்கு. மல்டி கமெண்ட் வந்து கோட்டேட் இல்லைன்னா அங்க பாருங்க ட்ரிபிள் கோட்டேட் டபுள் டைம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்படிதான் அசைன் பண்ணணும். அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. அதெல்லாம் PHP பாருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. சிங்கிள் லைனுக்கே 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்புறம் மல்டி கமெண்ட்க்கு ஒண்ணுதான், அது ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இது மாதிரி 2 கொடுக்குற இடத்துல கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல MCQ வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. இது வந்து C++ஓட கமெண்ட்ஸ், மல்டி கமெண்ட்ஸும் இருக்கு, சிங்கிள் லைன் கமெண்ட்ஸும் இருக்கு. சிங்கிள் லைன் வந்து டபுள் இது கோடு மாதிரி போட்டிருக்காங்க. மல்டி லைன்ஸ் பாருங்க, கோடு போட்டு ஸ்டார் போட்டு என்க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதேதான், ஸ்டார் போட்டு கோடு போட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். HTML பாருங்க, மல்டி லைனும் சிங்கிளும் ஒரே கோடிங்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. சிங்கிள்க்கு வந்து என்ன போட்டிருக்காங்க, ஓபன் பண்ணிட்டு ஒரு நாட் சிம்பிள் மாதிரி கொடுத்து டேஷ் டேஷ் போட்டிருக்காங்க. ஓகேவா? அது சிங்கிள் லைன் கமெண்ட். அதேதான் என்க்ளோஸ் பண்றதும், பட் அந்த நாட் சிம்பிள் வரக்கூடாது. அதே மல்டி லைன் கமெண்ட்ஸ்க்கும் அதே ஃபார்மேட்ல தான் வருது. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? XML கமெண்ட் பார்த்துக்கோங்க. இது ஒண்ணு மட்டும்தான், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, CS கமெண்ட் பாருங்க. ஸ்டைல்குள்ளதான் கமெண்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஸ்டைல்குள்ளதான் கமெண்ட் இருக்கணும். அது ரொம்ப மெயின் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் MySQL ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கோங்க. இதுவுமே சிங்கிள் கமெண்ட்ல 2 வருது பாருங்க. செகண்ட் ஒன்ல பாருங்க டேஷ் டேஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா MySQLலாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இல்லை. சின்ன வயசுல இருந்து நம்ம C++ இது மாதிரி தான் படிச்சிருப்போம் கமெண்ட்ஸ். ஸோ SQL வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சு கவனமா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. MySQLல மல்டி கமெண்ட் லைன் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இதெல்லாம் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கிற சிலபஸ்ல இருக்கிற எல்லா கமெண்ட்ஸும் நான் ஒரே வீடியோல நான் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்ல சம்பர் எழுதியாவது வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேவா? டெஃபினட்டா கமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் அவங்க ப்ரோக்ராமிங் கொடுக்கறதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்படி இல்லைன்னா ப்ரோக்ராமிங் வைஸ்ல கமெண்ட் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ப்ரோக்ராமிங் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ MCQs பார்ப்போம். இப்ப நான் இப்ப காட்ட போற MCQs எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சதா தான் இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனா ஆன்சர் கிளிக் பண்றதுக்கு கண்டிப்பா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். வேணுமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்ப வீடியோஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே ஆகும்போது ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதே ஆன்சர் நெக்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பா நான் சொல்றேன், டெஃபினெட்லி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, யூசர் டிஃபைன் ஹெட்டர் ஃபைல். அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்? யூசர் வந்து நம்ம போடுறது, ப்ரீ டிஃபைன் பண்ணது கிடையாது. யூசர் டிஃபைன் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்க ஆப்ஷன் யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து B தான். யூசர் டிஃபைன்னா நம்ம டிஃபைன் பண்றது. நம்ம டிஃபைன் பண்றோம்னா அப்ப என்ன பண்ணுவோம்? டபுள் கோட்டேட் போட்டு தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் ஆல்மோஸ்ட் இது பாருங்க, அந்த நான் எழுதியிருக்கேன் பாருங்க, ஒரு C ப்ரோக்ராம் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த C++ ப்ரோக்ராம்ல அவங்க எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க பாருங்க. இன்க்ளூட் டபுள் கோட்டேட் மை ஹெட்டர் டாட் ஹெச் அப்படின்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ இதே ரிலேட்டட் ஆஃப் கொஸ்டின் நெக்ஸ்ட் வருது. அது கரெக்டா நீங்க ஆன்சர் பண்றீங்களான்னு பார்ப்போம். செகண்ட் ஒன் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்டென்ஷன் இஸ் யூஸ்டு ஃபார் த யூசர் டிஃபைன்ட் ஹெட்டர் ஃபைல். ஹெட்டர் ஃபைலுக்கு, அதாவது யூசர் டிஃபைன்ட் ஹெட்டர் ஃபைலுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து C தாங்க கரெக்ட். முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம் பாத்தீங்களா, அந்த ப்ரோக்ராம்ல டாட் ஹெச்ன்னு போட்டிருந்தாங்க பாத்தீங்களா. ஸோ யூசர் டிஃபைன் எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் ஹெச் தான் போடணும். ஓகேங்களா? டபுள் கோட்டேட் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஈஸி கொஸ்டின்ஸ் தான், ஐடென்டிஃபையர் பத்தி வச்சு கேட்டிருக்கேன். ஸோ இதை ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். இதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு ஐடென்டிஃபையருக்கு. ஸோ நிறைய ரூல்ஸ் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ல வரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் வரக்கூடாது. ஸ்டார்டிங்ல எழுதுறது வந்து அதுவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன்
டியும் தப்பு, சியும் தப்பு, பியும் தப்பு. அப்போ நம்பர் வரலாம். எப்ப வரலாம்னா ஃபர்ஸ்ட்லயே வரக்கூடாது, நடுவுல எல்லாம் வரலாம், அண்டர் ஸ்கோர் வரலாம். ஆல்பபெட் வந்து கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணலாம், ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணலாம். சோ அதனாலதான் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? டப்புன்னு ஆன்சர் யோசிங்க. சி பிளஸ் பிளஸ் வந்து என்ன அப்ரோச் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இஸ் அ பாட்டம் அப் அப்ரோச். ஓகேவா? சி பிளஸ் பிளஸ் வந்து என்ன அப்ரோச்? பாட்டம் அப் அப்ரோச். ஓகேவா? இது வந்து நீங்க எப்படியாவது மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பாட்டம் அப் அப்ரோச். சி பிளஸ் பிளஸ் பாட்டம் அப் அப்ரோச். பாருங்க, விர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ். அப்பா, தயவு செய்து சொல்றேன், இந்த விர்ச்சுவல் ஃபங்க்ஷன், விர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ், விர்ச்சுவல்ன்ற நேம் இருக்கிறத கூகுள்ல போய் சர்ச் பண்ணி நீங்க எப்படியாவது அதோட கண்டென்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. அது ரிலேட்டடா கொஷின்ஸ் கண்டிப்பா, இல்ல கொஷின் பேப்பர்ல ஆப்ஷனாவது பாப்பீங்க. எலிமினேட் பண்றதுக்காவது அது யூஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செட் எடுத்து பார்த்தாலும் நெட் எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த விர்ச்சுவல் வச்சு கொஷின் வராம இல்லவே இல்லை. 1 இயர்ல இப்படி கேட்டிருந்தா நெக்ஸ்ட் இயர் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி மாத்தி மாத்தி அதர் ஸ்டேட் கொஷின் பேப்பர்ஸ் நீங்க எடுத்து ரெஃபர் பண்ணியிருந்தாலுமே இந்த விர்ச்சுவல்ன்றது ஆப்ஷன்லயாவது வந்துருது. ஸோ எலிமினேட் பண்றதுக்காவது அது யூஸ் ஆகும்ல. ஸோ அது கண்டிப்பா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான், விர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் இன் சி பிளஸ் பிளஸ் டைரக்ட் கொஷின் தான், என்ன பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தாங்க கரெக்ட் ஆன்சர். C++ technique to avoid the multiple copy of base class into the child derived class. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா, நமக்கு நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? இங்க பேஸ் கிளாஸ்ன்றது யாரை குறிக்குது? பேரண்ட்டை குறிக்குது. ஸோ எனக்கு இந்த பேஸ் கிளாஸும் டிரைவ்டு கிளாஸும் பேரண்ட் சைல்டு வந்து எது போடணும்னு தெரியாது. அதனால நான் ஒரு ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுப்பேன். பின்றத தலையில போட்டா அது பி தானே. ஸோ அதனால பின்றது பேஸ் கிளாஸ்ன்றது பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன். நீங்களும் அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. What is the difference between the delete and delete square box கொடுத்திருக்காங்க. ஸோ delete வந்து என்ன பண்ணுது? delete is a single objects delete பண்றதுக்கு. பட் delete square வந்து multiple object delete பண்றதுக்கு by using of array, pointer. ஓகேவா? ஸோ அது மாதிரி டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. நான் டைரக்டா கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இன்லைன் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால அகைன் இந்த கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன். நீங்க கவனமா கவனிங்க. when can inline function be expanded? எப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா கம்பைலர் டைம்ல தான். ஓகேவா? இன்லைன்னா ஈக்குவல் டு கம்பைலர் டைம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 8th one பாருங்க, ஐடென்டிஃபை த கரெக்ட் ரேஞ்ச் ஆஃப் த சைன்ட் கேரக்டர். சைன்ட் கேரக்டரோட ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் பி. ஸோ சைட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்க அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பா பாசிபிள் இருக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு. இதுக்கப்புறம் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட் ரிலேட்டடா கேட்டிருப்பேன். ஸோ அதை ரீகால் பண்ணிக்கோங்க. நீங்க ஜஸ்ட் வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு ஆன்சர் பண்றதுக்கு பாருங்க. இதுல 9th one என்ன கேட்டிருக்காங்கன்னா, நெஸ்டட் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு அந்த கமெண்ட்குள்ள கமெண்ட் கொடுக்கலாமா அப்படின்றது கேட்கறாங்க. அப்படி கொடுத்தா என்ன ஆக்ஷன் நடக்கும்ன்றது கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது கமெண்ட் படிச்சிருக்கோமா? நான் ஒரு பிடிஎஃப் வீடியோல பாத்தீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல. அப்போ இல்லைன்னும் போது அதுக்கான ஆப்ஷன் என்னன்றது யோசிங்க ஸ்டாப் பண்ணிட்டு. என்ன எரர் காட்டுது? கம்பைல் எரர் காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. இதுவும் மல்டி லைன் கமெண்ட். சி பிளஸ் பிளஸ்ல மல்டி லைன் கமெண்ட் என்ன நம்ம படிச்சோம், அது என்னென்ன ஆப்ஷன் யூசிங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம். 11th one, default how the value are processed in C++. எப்படி வேல்யூ ப்ராசஸ் பண்ணுவாங்க? ஸோ கால் பை வேல்யூல தான் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. 12th கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. The call by reference value which is used to keep the call by reference value static, absolute, consonant, virtual. ஆன்சர் இஸ் பி. பிகாஸ் அந்த கான்சனன்ட் சொல்றாங்க, ஏன்னா அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இதுவுமே டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் தான். காப்பியஸா இது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. which concept does the pre increment use? எது யூஸ் பண்ணுவோங்க? ஸோ ஆப்ஷன் இஸ் by reference. நெக்ஸ்ட் 14th one பாருங்க.